and goodies, welcome to இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா 10 டைப்ஸ் ஆன 10 ஸ்கூல் சப்ளைஸ். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஹலோ फ्रेंड्स, வெல்கம் டு ஏஸ் மல்டி கிரியேட்டிவ் சேனல். சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா நிறைய பேர் நம்ம கமெண்ட்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அக்கா ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது, சோ ஸ்கூல் கிராஃப்ட் ஏதாவது போடுங்கன்னு சொல்லிட்டு. சோ அதனால 10 ஸ்கூல் சப்ளைஸ் வந்துட்டு போட போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒன்றாவது உங்களுக்கு பிடிக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கிங் சைஸ் நோட் மாதிரி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே நான் மாஸ்கிங் டேப் ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக ஆல்ரெடி ப்ரௌன் ஷீட் போட்டிருந்தாலும் ஓகே, இல்லைனா வேறு ஏதாவது கலர் பேப்பர் ஒட்டி பெயிண்ட் பண்ணாலும் ஓகே. எனக்கு வந்துட்டு இதுக்கு வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால நான் மாஸ்கிங் டேப் ஒட்டி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஆரஞ்சு கலர் பெயிண்ட்டாக பண்ணிக்கிறேன். இது பார்க்க கிட்டத்தட்ட ப்ரௌன் ஷீட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ப்ரௌன் ஷீட்டே ஒட்டிருக்கலான்னு தான் தோணுச்சு. நெக்ஸ்ட்டு லைட்டாக ஒரு ஒயிட் ஷேடும் இருந்தால் நல்லாயிருக்குமே தோணுச்சு. ஸோ அதனால் லைட்டாக ஒயிட் ஷேட் கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எல்லோ கலர் ஃபோம் ஷீட் வந்து எடுத்து சர்க்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணி கரெக்டாக அந்த சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் வந்து லைட் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி அயன் பாக்ஸில் காட்டி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு ரவுண்ட் ஃப்ளஃபியான ஷேப்க்கு வந்து கொண்டு வரலாம். அது ஹீட் ஆனோடனே லைட்டாக வந்துட்டு லேஸாக இருக்க மாதிரி இருக்கும் ஃபோம் ஷீட்டு. அப்போயே நம்ம வந்துட்டு ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு நான் ஆரஞ்சு பெயிண்ட் பண்ணிவிட்டு பேம்பூ ஸ்டிக் யூஸ் பண்ணி அங்கங்கே குட்டி குட்டி டாட் மாதிரி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் ஃபோம் ஷீட்டை லீஃப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா காட்டன் எடுத்துகிட்டு அந்த காட்டனை வந்துட்டு அந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணோம்ல அதுக்குள்ளே வச்சு அந்த நோட் நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல அதில் சென்டரில் ஒட்டிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம லீஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதே வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு லீஃப் ஸ்டெம்மில் இருக்கிற மாதிரி நான் வந்து ஒட்டிக்க போகிறேன். ஃபைனலாக பார்க்க இப்படி தான் இருக்குது. லைட்டாக ஏதாவது டெக்கரேஷன் பண்ணலாமா, ப்ளைனாக இருக்குதுன்னு தோணுச்சு. ஸோ அதனால் அங்கங்கே ஒயிட் டாட் மாதிரி வச்சுக்கிட்டேன். இது ஒரு 3D லுக்கில் ஆரஞ்சு நோட் புக் தான் ரெடி பண்ணிக்கோ. இது பார்க்க ஆரஞ்சு மாதிரி இருக்கான்னு தெரியல, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ ப்ரெஸ் பண்ணாலும் நம்ம காட்டன் உள்ளே வச்சுருக்கனால ஃபில் பண்ணியிருக்கனால நல்லா ஸ்ட்ரெஸ் பால் இருக்கும் ஃபீல் இருக்கும்னா ஸ்ட்ரெஸ் ரிலீவர் மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். தென் வந்து ஒரு ப்ரஷ் பென் எடுத்திருக்கேன். ஃபோம் ஷீட்டில் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு குட்டி ஃப்ளவர் ஷேப் கட் பண்ணியிருக்கேன். ஃப்ளவர் அப்படி தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க கமெண்டில். ஸோ வந்து ஃப்ளவர் ஷேப்பை கட் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளவர் ஷேப்பை கட் பண்ணதை மூடியில் ஒட்டிட்டேன். அதாவது ப்ரஷ் பென் மூடியில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். ஸோ இதே மாதிரியே நான் வந்து 3 ரெடி பண்ணியிருந்தேன். ட்ரையாங்கிள் ஷேப்பு, ஃப்ளவர் ஷேப்பு, அதுக்கப்புறம் ஹார்ட் ஷேப்பு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா ஸ்டாம்ப் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரஷ் பென்னில் வந்து லைட்டாக அதில் ஷேட் பண்ணி ஃபோம் ஷீட்டில் ஷேட் பண்ணி ஸ்டாம்ப் மாதிரி ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரஷ் பென் இல்லைன்னா நார்மல் மார்க்கரு இல்லைனா ஸ்கெட்ச் பென் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஹார்ட்டையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஃப்ளவர், ட்ரையாங்கிள், ஹார்ட் 3ஐயும் வந்துட்டு ஸ்டாம்ப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கிராஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா விக்ஸ் பாக்ஸ் இருக்குல்ல அதான் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் ஃபோம் கிளே எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் நல்லா ஒரு குவாலிட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா மோல்டிட் கிளே எடுத்துக்கோங்க. நான் நார்மல் ஃபோம் கிளே தான் எடுத்திருக்கேன். இந்த ஃபோம் கிளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பாட்டிலை சுற்றி ஒட்டி வைக்கிறேன். அதாவது மூடிக்கு ஒட்ட வேணாம், பாட்டிலை மட்டும் சுற்றி எல்லா சைடும் கீழே சைடில் எல்லா சைடும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். க்ளூலாம் அப்ளை பண்ணல, நார்மலாக இப்படி பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிசர் யூஸ் பண்ணி அங்கே கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கீழேருந்து அப்படியே வரிசையாக கட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக இந்த பாட்டில் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டி இருக்கும்ல அதை வந்துட்டு லைட்டாக கை வச்சு ரோல் பண்ணிக்கிறேன், ரொம்ப அழுத்திடாமல். இது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் மூடிக்கும் வந்துட்டு கிளிட்டர் ஷீட்டில் லீஃப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சுற்றி ஒட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு மூடிக்கு உள் பக்கமாக சால்டரிங் டூல் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். சால்டரிங் டூல் இல்லை அப்படின்னா ஸ்க்ரூ ட்ரைவரில் ஹீட்டில் காமிச்சு கேண்டிலில் காமிச்சு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷார்ப்னர் எடுத்து உள்பக்கமாக இந்த ஷார்ப்னரை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற க்ளூ நிறைய பேர் லிங்க் கேட்டிருந்தீங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு நார்மலாக பர்சனலாக எனக்கு வந்துட்டு ஹார்ட் க்ளூ வந்துட்டு பிடிக்காது. அந்தளவு ஹார்ட் க்ளூவை நம்ப மாட்டேன். அதசிவ் க்ளூ தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஃபெவி பாண்ட் இந்த மாதிரி ஜுவல்லரிக்கு யூஸ் பண்ணுற க்ளூ அதுதான். ஸோ வந்துட்டு இந்த க்ளூ கொஞ்சம் காசு கூட தான். இந்த க்ளூ இல்லைன்னா ஃபெவி பாண்ட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஷார்ப் பண்ணியும் காமிச்சேன் பார்த்தீங்களா. ஸோ வந்துட்டு அதுதான்
ஷார்ட்னர், ஒரு பைனாப்பிள் ஷேப்பில் ஷார்ட்னர் பாக்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே நான் வந்துட்டு ப்ரௌன் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். தென் நெக்ஸ்ட் ப்ரௌன் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் குட்டி குட்டியாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் கார்ட்போர்டில் கட் பண்ணி அப்படியே மேலே ஒட்டி 2 சைடு ஒட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணி. பட் என்கிட்ட ஃபோம் ஷீட் இருந்துச்சா, ஸோ அதனால் வந்துட்டு சும்மா தான் கிடந்துச்சு ப்ரௌன் கலர் ஃபோம் ஷீட்டு. ஸோ அது அப்படியே மேலே அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் மேலே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அப்படியே 2 சைடு ஒட்டி விட்டுட்டு ஒரு சாக்லேட் ஷேப் மாதிரி ஒரு பாக்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இதை நார்மலாக நீங்கள் கார்ட்போர்ட்லேயே ட்ரை பண்ணிக்கோங்க, ஃபோம் ஷீட் இல்லை அப்படின்னா. இதுக்குள்ளே நம்ம இது பார்க்குறதுக்கு வெளியே பார்க்குறதுக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் மாதிரியே இருக்காது, ஒரு சாக்லேட் பாக்ஸ், ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான பாக்ஸ் மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு A4 சைஸ் சார்ட் பேப்பர் எடுத்து அதை வந்து கொஞ்சம் பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த 2ஆக மடிச்சுட்டு அந்த முனையில் திரும்ப மடிச்சுக்கிறேன் குட்டியாக ஒரு இன்ச்சுக்கு. 2 சைடும் அந்த சைடு வளைச்சி இந்த சைடும் வளைச்சி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு பேப்பர் எடுத்து அதில் குட்டி ஃப்ளார் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கு ஷேட்லாம் பண்ணி ஃபில் பண்ணி அப்புறம் வந்து அவுட்லைன் வந்துட்டு பிளாக் மாதிரி குத்துக்கிறேன். டிசைன் வந்து உங்கள் இஷ்டம் தான், ஃப்ளார் வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஹார்ட் வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம், பட்டர்ஃப்ளை, ஸ்டார்ஸு, இந்த மாதிரி எதுனாலும் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃப்ளவர் ஷேப்பில் கட் பண்ணி டிசைன் பண்ணி அதாவது கலரிங் பண்ணி வச்சுருக்கேன். இதை 2ஆக கட் பண்ணிக்கிறேன். ஃப்ளாரை வந்து அப்படியே 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி மடித்து வச்சோம்ல, ஸோ இந்த சைடு ஒரு பாதி அந்த சைடு ஒரு பாதி அப்படியே ஒட்டி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு புக் மார்க் தான், சிம்பிளான ஒரு புக் மார்க் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு நம்ம அதை கரெக்டாக நோட் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி புக் மார்க்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு மெட்டீரியல் இல்லாமல் நார்மலாக கலர் பேப்பர் மட்டும் இருந்தாலே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஓகே. நெக்ஸ்ட்டு திங்ஸ் மேக் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கேக் பாக்ஸ் தான். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஸ்வீட் பாக்ஸ் கலராக இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை நான் வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். 50 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில், அதாவது வித் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நான் வரைஞ்சி கட் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி. ஸோ இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க, என்ன மேக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது எந்தளவு எஃபெக்டிவாக இருக்கும்னு எனக்கே தெரியல. எனக்கு தோணுச்சு இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு. ஸோ டெஸ்ட் பண்ணியும் பார்த்துருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு மேலே உள்ள ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க் பண்ணணும் நம்ம, அதாவது நீங்கள் நினச்ச மாதிரி அந்த ஸ்கேல் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கேலுக்கு 15 சென்டிமீட்டருக்கு ஒரு சென்டிமீட்டரும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பாயிண்ட் எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நான் வந்து இந்த டேப் இருக்குது தெரியுமா, அதை மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா ஸ்கேல் வச்சு பண்ணோம்னா ஸ்கேல் வச்சு ஸ்கேலா அப்படிங்கிற மாதிரி கொஷின் வரும். ஸோ அதனால் டேப் யூஸ் பண்ணி ஒரு ஸ்கேல் மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அங்கே இங்கே டிசைன் மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம நேம் கூட எழுதிக்கலாம் மார்க்கர் யூஸ் பண்ணி. ஸோ இந்த ஸ்கேல் எந்தளவு எஃபெக்டிவாக இருக்குன்னு பார்க்குறதுக்காக மார்க் பண்ணி பார்த்தேன். பட் சூப்பராகவே இருக்குது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லாவே இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட்டான திங்ஸில் தான் நான் மேக் பண்ணுறோம், ஸோ அதனால் ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷாப்பிங் பேக், வேஸ்ட்டான ஷாப்பிங் பேக் தான் எடுத்திருக்கேன். அது நெக்ஸ்ட்டு இதை வந்து கீழே பாதியாக கட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பீஸாக நமக்கு எவ்வளோ வேணுமோ. தென் நெக்ஸ்ட்டு 2 சைடும், பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் மேலே வந்துட்டு ஓரத்தில் க்ளூ அப்ளை பண்ணி ஜிப் எடுத்து அப்படியே ஒட்டி விட்டுக்கிறேன். இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஒரு பவுச், பென்சில் பவுச், ரொம்ப சிம்பிளான ஐடியா, ஈஸியான ஐடியா. பென்சில் பவுச் ரெடி ஆயிடுச்சு. இதில் டிசைனுக்காக நான் ஒரு 3D ஸ்டிக்கர் என்கிட்ட இருந்துச்சு, யூனிகார்ன் ஸ்டிக்கர். அதை ஒட்டினோடனே இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருந்துச்சு. ஸோ பென்சில் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி, பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அதே பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய நேம் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் அவுட்லைன் மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிறேன், ஒரு க்ளவுட் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். நான் வந்துட்டு அக்ரிலிக் பென் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பென்னோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ஹோல்ஸ், இது நல்லா காய விட்டுட்டு ஹோல்ஸ் போட்டுட்டு கீ செயின் ஹோல்டரை மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், ஒரு நேம் கீ செயின். இதில் இன்னும் நிறைய டிசைன் பண்ணலாம், நான் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இந்த நேம் கீ செயினை நம்ம ஸ்கூல் பேக்கில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பென் எடுத்து அதில் வந்து சில்வர் கலர் பேப்பரை அப்படியே சுற்றி ஒட்டிக்கிறேன். இந்த பிஸ்கட் பேப்பர், சாக்லேட் பேப்பருக்குள்ளெல்லாம் சில்வர் கலர் இருக்கும்ல, அந்த பேப்பரை எடுத்து சுற்றி ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு 10 ருபீஸ் வேஸ்ட்டான ஒரு லைட் இருந்துச்சு. அதுக்கு மேலே ஒரு கிளாஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அந்த கிளாஸ் பீஸை எடுத்து இந்த பேக் சைடு, பென்னோட பேக் சைடு ஒட்டிட்டோம் அப்படின்னா இது பார்க்குறதுக்கு எனக்கு ஏதோ டைமண்ட் மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி ஓகே, டைமண்ட் பென் மாதிரி ரெடி பண்ணலாமேன்னு ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த கிளாஸ் கலர் இருந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். என்கிட்ட இப்போதைக்கு இல்லை. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் பண்ணதில் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் பாக்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.